தலை உன் கை பட்ட உடனே ஈய பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தலை அப்படின்ற மாதிரி நோம்பு முடிச்சு தராவை முடிச்சுன்னு 50 பேர் போய் படுத்துறாங்க. இப்படிலாம் வேலை வரும், நம்ம தான் கழுவணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் சும்மா இல்லாம 42 வெரைட்டி வேற பண்ணி வச்சிடறோம். வாஷிங் மிஷினை துணி போடும் போது கலர் போறது ஒயிட்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு துவைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் பாத்திரம் கழுவும் போதும் நான்ஸ்டிக்ல கம்பி போடாம கழுவணும், ஈய பாத்திரத்தை கம்பி போட்டு கழுவணும். ஐயோ ஐயோ நோம்பு மாசத்துல ஏற்கனவே பெரிய வேலை இருக்கு, குக்கிங் இருக்கு, ப்ரேயர்ஸ் இருக்கு, இதெல்லாம் வேற நம்ம வேற ஒரு பெரிய வேலையை பார்த்து வச்சிருவோம். சமைக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் கண்ணாடி பாத்திரத்துல மட்டும் தான் நாங்க டிஸ்பிளே பண்ணுவோம், வேற என்ன பண்றது. சிங்க்ல பாத்திரத்தை பார்த்த உடனே இப்ப ரொம்ப டயர்டா இருக்குப்பா, சரி காலையில 4 மணிக்கு எழுப்பி போட்டுன்னா 50 பேர் வீடே தெரிச்சு போயிடுறாங்க. நம்ம இப்படியே போட்டு போய் மட்டும் படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சஹருக்கு எந்திரிக்கும் போது நம்ம கிறுக்கு பிடிச்சி போய் வீட்டுல அத்தனை பேர்த்து கத்த ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட் தானே. எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா சமைச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போறோம். வெளியே எங்கேயாவது போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விழுக போற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு தான் படுக்கிறோம். இது என்னடா வாழ்க்கை. இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி கழுவுறனால கை மட்டும் வயசான மாதிரி இருக்குப்பா, யாரெல்லாம் என்னைய மாதிரி ஃபீல் பண்றீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருக்கு பயப்படுறமோ இல்லையப்பா, இந்த கல்ஃப்ல இருக்க குட்டி குட்டி கரப்பா மூச்சிக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்குப்பா. நானும் என் வீட்டுல இப்படிதான் சிஸ்டர் பண்றேன்னு சொல்லிட்டு போங்க, அப்பதான் ஏன் மனசு ஆறும்.